லிங்க பைரவியின் அருள் பெற்ற ஒருவர் வாழ்வை பற்றிய கவலையோ, மரணம், வறுமை, தோல்வி பற்றிய அச்சமோ கொள்ள தேவையில்லை. ஒரு மனிதர் நல்வாழ்வு என நினைக்கும் அத்தனையும் அவருக்கு கிடைக்கும். தன்னுள் அனைத்தையும் அரவணைத்துக் கொள்கின்ற சக்திமிக்க தெய்வீக பெண் தன்மையின் பிரம்மாண்ட அம்சமாக அருள் பாலிக்கின்றாள் லிங்க பைரவி. தேவியின் சக்தி நிலை வாழ்வின் உடல் பொருள் சார்ந்த நலத்தை நாடுபவர்களுக்கும் அதை கடந்து செல்ல முயல்பவர்களுக்கும் துணை நிற்கிறது. அன்னையின் அருளை தன்னுள் நிகழ அனுமதித்தால் வாழ்க்கை உற்சாக பிரவாகமாக மாறி பொருள் தன்மையை கடந்து அருள் தன்மையை அடையும் உந்துதல் இயல்பாகவே நிகழ்கிறது. நம் பாரம்பரியத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பலனை பெறுவதற்கு நாம் யந்திரங்களை உருவாக்கி வழிபட்டு வந்துள்ளோம். லிங்க பைரவி யந்திரம் உங்கள் நல்வாழ்வை பரிபூரணமாக கவனித்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்தது. ஆரோக்கியம், வளம் மற்றும் சந்தோஷம் உங்கள் இயல்பாகவே ஆகிவிடும். நீங்கள் யந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவியுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் சத்குரு உங்களுக்கு தீட்சை வழங்குவார். இதன் மூலம் உங்களுக்கு தேவியின் சக்தியுடன் பிணைப்பு ஏற்பட்டு உங்களுள் தேவியின் அருள் செயல்படுவதை நீங்கள் உணரலாம். இந்த யந்திரங்களை உங்கள் அலுவலகத்திலும் தொழில் செய்யும் இடங்களிலும் வைத்துக் கொள்ளலாம். இதன் மூலம் உங்கள் வியாபாரம் சுமூகமாக நடக்க தேவியின் அருள் துணை நிற்கும். இந்த பிரதிஷ்டைன்றது வெறும் கல்லு கடவுளாக மாற்றதில்லை. நாம் உட்கார்ந்த இந்த சூழ்நிலையே அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நானே கல் கடவுளாக மாற்ற முடியும், சுத்தம் இருக்க காற்று கடவுள் தன்மையாக மாற்ற முடியும். வாய்ப்பு கிடைச்சா இந்த பூமியை பிரதிஷ்டை பண்ணிடணும்னு எனக்கு ஆசை. இந்த பூமியே பிரதிஷ்டை பண்ணிட்டா பிரதியொரு உயிர் என்னான்னு தெரியாமையே ஒரு உயர்ந்த நோக்கத்துக்கு தானாகவே போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமோ இல்லையோ, அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிரதிஷ்டை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடலான்ற நோக்கம் இப்போ நமக்கு இருக்குது. எங்கெங்கே முடியுமோ அங்கே எல்லாமே ஒரு இந்த பிரதிஷ்டைன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கணுன்ற நோக்கம் இருக்குது. இந்த நோக்கத்தில் தான் ஒரு சின்ன அளவுக்கு இப்போ ஆரம்பித்தோம். இந்த பைரவி யந்திரான்னு ஆரம்பித்தோம், இப்போ அவிக்ன யந்திரான்னு ஆரம்பித்தோம். இன்னும் பல விதமான கருவி இப்படி உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு பிரதிஷ்டை பண்ண இடம்னா அது எப்பவுமே சக்தி வெளிநோக்கி அனுப்புது. இப்போ சூரியன் அவனு எப்பவுமே சக்தி வெளிநோக்கி அனுப்புகிறான். பூமி இங்கே உட்காந்து எப்பவுமே வாங்கிக்குது.
இந்த மாதிரி ஒரு பொருள் ஒரு மாதிரி இருக்குது. ஒன்று சக்தி வெளிப்படுத்துது, ஒன்று சக்தி வாங்கிக்குது. இந்த பிரதிஷ்டை பண்ண ஒரு உருவம்னா இது ஒரு சக்தி வெளியப்படுத்துகிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விதமான சக்தி நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அந்த சக்தி நாம் ஒரு மாடுலேட் பண்ணிக்க முடியும். பல விதமான பிரதிஷ்டை இருக்குது. அதனால அந்த மாதிரி வெளிப்படுத்துகிற ஒரு சக்தி பக்கத்தில் இருந்தால் நம்ம உடல் அந்த சக்தி வாங்கி 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 ஒரு நாள் நாமே எது தெய்வீகம்னு வச்சுருக்கிறோமோ நாமே அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதனால தான் வீட்டுக்கு நாம் ஒரு பிரதிஷ்டை பண்ண இடம் இருக்கணும். எல்லா வீட்டில் ஒரு பிரதிஷ்டை பண்ண இடம் இருக்கணும்னு முதல்லேருந்து உருவாக்குனது என்னத்துக்குன்னா, அந்த ஒரு வலயத்திலேயே இருந்தால் நமக்குள்ள தெய்வீகம் ஏற்படுறதுக்கு, நாம் மனத்தில் உணர்றதுக்காக இல்லை, நம்ம நிலையே ஒரு தெய்வீகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே ஏற்படணும் என்ற நோக்கத்தில் உருவாக்குனா இது. பைரவி ஆண்மை நிறைந்த நிறைவே பைரவி. லிங்க பைரவி குடி தேவியின் மிக சக்தி வாய்ந்த ஒரு வடிவம். செம்பினால் செய்யப்பட்ட அமைப்பில் தேவி இங்கு குடியிருக்கிறாள். இந்த குடியை இல்லத்தில், அலுவலகத்தில், ஏன் பயணம் செய்யும் போது கூட எடுத்துச் செல்லலாம். நீங்கள் எங்கிருந்தாலும் தேவியின் அருளை உணர லிங்க பைரவி குடி வகை செய்கிறது. மருத்துவமனைகள், பெரிய குடியிருப்புகள் மற்றும் பொது கட்டிடங்கள் போன்ற பெரிய அளவிலான சமூக அமைப்புகளுக்கு ஏற்ப 5 அடி அல்லது அதைவிட பெரிய அளவிலும் செம்பு உலோகத்தில் அமைய பெற்ற தேவி குடியை சத்குரு உருவாக்கியுள்ளார். வளம் கொழிக்கும் அருமையான சூழலை உங்கள் இல்லங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் வழங்கும் இந்த குடி தன் சக்தி வளையத்திற்குள் வரும் ஒவ்வொரு மனிதருக்கும் உடல், மன ஆரோக்கியத்தையும் ஆன்மீக வளத்தையும் வழங்குகிறது. பைரவி புண்ணிய பூஜை உங்கள் இடத்தை சக்தியூட்டக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த செயல்முறை. நிலைவாசலில் கட்டப்படும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சூத்திரம் உங்களை தீய சக்திகளிலிருந்து பாதுகாத்து உங்களுக்கு மங்களம் சேர்க்கிறது. பூதசுத்தி செயல்முறை பஞ்சபூதங்களை சுத்தப்படுத்தி தேவியின் அருளை பெறும் வகையில் சுற்றுச்சூழலை தயார் செய்கிறது. புதிய இல்லங்களில் பைரவி புண்ணிய பூஜையை கிரகப்பிரவேசமாகவும், ஏற்கனவே குடியிருக்கும் வீடுகள், அலுவலகங்களிலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். தேவியின் சக்தி சூழலில் இருக்கும்போது இயல்பாகவே நீங்கள் நல்வாழ்வை நோக்கி நகர்வது எளிதில் சாத்தியமாகிறது. ஒவ்வொரு மனிதரும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்தில் வாழ வேண்டும் என்பதே சத்குரு அவர்களின் நோக்கம். பூமி மலை மீசை வாழும் சங்கரன் அன்பு தழலே பைரவி.